இந்த வீடியோவில் நம்ம ஓல்ட் பாய் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியில் இருக்க இம்பார்ட்டன்ட் தீம்ஸை தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இதுதான் படத்தோட ப்ரிமைஸ். ஒரு குடியார பிஸ்னஸ் மேனை அவனோட பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு கடத்துறாங்க. அடுத்த 15 வருஷத்துக்கு ஒரு ஹோட்டல் ரூம்ல தனியாக அடைச்சு வச்சிடுறாங்க. அவனுக்கு டிவியை தவிர வேற எந்த ஹியூமன் கான்டாக்டுமே இல்லை. வேலைக்கு சாப்பாடு மட்டும் தராங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், வெளியே வந்ததும் அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்குறானா அப்படின்றது தான் படத்தோட ப்ரிமைஸ். அதாவது ஒன்லைன். முதல்ல 15 வருஷத்துக்கு ஒரு ஆளால இப்படி சர்வை பண்ண முடியுமா? அவனோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும்? நிஜமாவே பழி வாங்குறதால ஏதாவது யூஸ் இருக்கா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இந்த வீடியோல ஆன்சர் பார்க்க போறோம். இது மூவி ரிவ்யூ இல்லை. மூவியில் இருக்க பிலாசபி, சைக்காலஜி அண்ட் சோஷியாலஜிக்கல் தீம்ஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதனால இந்த வீடியோவில் மூவி ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸ்பாய்லர்ஸ் வேணான்னா முதல்ல படத்தை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. இப்போ மூவியோட சம்மரியை பார்த்துடலாம். அப்போதான் நம்ம பேச போகிற தீம்ஸ் புரியும். 15 வருஷம் கழிச்சு அடைச்சு வச்ச தனி ரூம்ல இருந்து டேசு ரிலீஸ் ஆகி வெளியே வரான். அவனை அடைச்சு வச்சிருந்தவனை கண்டுபிடிக்கிறான். அவன் பேரு ஊஜின். ஊஜினை டேசு நேரில் பார்த்தாலும் அவனால் கொல்ல முடியல. ஏன்னா அவன் ஏன் அடைச்சு வச்சான்னு காரணம் தெரிஞ்சுக்கணும். காரணத்தை டெய்ஸுவே கண்டுபிடிக்க சொல்கிறான் ஊஜின். 5 நாளில் காரணத்தை கண்டுபிடிக்கலனா டெய்ஸுவோட லவ்வர் மீடோவை கொன்னுடுவேன்னு சொல்கிறான் ஊஜின். டெய்ஸு அவனுக்கு கிடைச்ச க்ளூ எல்லாம் வச்சு தேடும்போது ஊஜின் அவனோட ஸ்கூல் மேட்னு தெரிய வருது. அண்ட் மூவியோட கிளைமேக்ஸில் பல ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வருது. டெய்ஸு லவ் பண்ணுற மீடோ உண்மையிலேயே டெய்ஸுவோட டாட்டர். டெய்ஸுவையும் மீடோவையும் ஹிப்னாசிஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் இன்சஸ்ட் பண்ண வச்சது ஊஜின் எடுத்த ரிவெஞ்ச். ஊஜின் ஏன் இப்படி பண்ணான்னு ஃப்ளாஷ்பேக்கில் காரணம் இருக்கு. ஊஜின் அவன் சிஸ்டர் சூவாவோட இன்டிமேட்டாக இருக்கிறத பார்த்துட்டு சூவா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி டேசு ஸ்கூல் ஃபுல்லாக ரூமர் பரப்பிடுறான். அதனால சூவா சூசைட் பண்ணிக்கிறான். இதுக்கு தான் ஊஜின் ரிவெஞ்ச் எடுக்கிறான். மீடோவுக்கு டேசு தான் அவளோட அப்பான்னு தெரிஞ்சுட்டா அவள் கொலாப்ஸ் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மீடோவுக்கு சொல்லிடாத அப்படின்னு டேசு ஊஜின் கிட்ட கெஞ்சுறான். ஆல்சோ பண்ண தப்புக்கெல்லாம் ஊஜின் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக டேசு அவனோட நாக்கை அவனே அறுத்து செல்ஃப் பனிஷ் பண்ணிக்கிறான். ஊஜின் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருந்து அவன் நினச்ச மாதிரியே பழி வாங்கி இருந்தாலும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கல. அவனால் அவனோட பெயின்ல இருந்து வெளியே வர முடியல. ஸோ அவனையே ஷூட் பண்ணிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறான். இதுதான் கதையோட சம்மரி. ஓல்ட் பாய் மூவி பேஸ் பண்ணி எடுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 5 திங்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பழி வாங்குறது நிஜமாவே ஒர்த்தா? தனி ரூமில் டிவி மட்டும் வச்சு 15 வருஷம் ஒருத்தரால் சர்வை பண்ண முடியுமா? இன்செஸ்ட், தகாப்புணர்ச்சி, அதாவது ஃபேமிலிக்குள்ளேயே இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறது சொசைட்டிக்கு நல்லதா? காசிப்னால வர சோஷியல் கான்சிக்வன்சஸ் என்ன? ட்ராமா ஒருத்தரோட பர்சனாலிட்டியை முழுசாக சேஞ்ச் பண்ணுமா? ஊஜின் பழி வாங்கினதால அவனோட வலி சரியாகலை, நிம்மதியும் கிடைக்கல. இதே மாதிரி லைஃப்லையும் பழி வாங்குறதால எதுவும் சரியாகாதுன்னு தெரிஞ்சாலும் நமக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற எண்ணம் இருக்கு. அது எதனால? ஏன்னா எனக்கு ஏற்பட்ட காயத்தோட வலி அவனுக்கு தெரிஞ்சுட்டா ஒரு பேலன்ஸ் கிடைச்சிடும். அந்த பேலன்ஸ்க்கு எடுக்கிற ஆக்ஷன் தான் ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் ரிவெஞ்ச் எடுத்த பிறகு கில்ட் தான் அதிகமாகுது. நம்ம மேலே நம்ம வச்சிருக்க செல்ஃப் இமேஜ் வர்ஸ் ஆகுது. பட் பழி வாங்குறதால நிம்மதி இல்லைன்னு தெரிஞ்சாலும் நமக்குள்ள பழி வாங்குற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அது ஏன்? ஏன்னா நமக்கு எவல்யூஷனரி லெவல்ல பழி வாங்குறது பவர் அண்ட் கண்ட்ரோல் சார்ந்த விஷயமா நமக்குள்ள பதிவாகி இருக்கு. அதாவது ஒருத்தவங்க நமக்கு ஹார்ம் பண்ணும்போது அதுக்கு நம்ம சும்மா இருந்தா நம்ம பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம். நம்மளோட பவரை ரீகெயின் பண்ண பழி வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆல்சோ திரும்ப எனக்கு ஹார்ம் பண்ணாதுன்னு வார்ன் பண்றதுக்காகவும் பழி வாங்குறோம். இன்னொரு முக்கிய ரீசன் கெதார்சிஸ். எனக்குள்ள இருக்க காயத்தை, வலியை, ஆத்திரத்தை வெளிப்படுத்த எனக்கு ரிவெஞ்ச் தேவைன்னு நினைக்கிறோம். இப்படி பண்ணுறதால ஒரு ஷார்ட் மொமெண்ட்டுக்கு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்குமே தவிர நிஜமாக ரிலீஃப் கிடைக்காது. பெயினாக இருக்கிறது கில்ட்டாக மாறும், ஆனால் ரிலீஃப் கிடைக்காது. இந்த விஷயத்த ஓல்ட் பாய் படத்தில் சைக்கலாஜிக்கலி அக்யூரேட்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து சும்மா யோசிச்சு பாருங்க. உங்களை ஒரு தனி ரூமில் அடைச்சி வச்சு 15 வருஷம் யார் கூடயும் பேச விடாமல் வெறும் டிவி மட்டும் கொடுத்தா நீங்கள் சர்வை பண்ணிடுவீங்களா? சைக்காலஜிக்கலாக பார்த்தா ஹியூமன்ஸ்க்கு சோஷியல் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் சர்வை பண்ண முடியாது. ஒரு வாரமோ சில மாசமோ அப்படி இருக்கலாம். ஆனால் வருஷக்கணக்கில் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தால் சைக்கோசிஸ் வந்துடும். அதாவது பைத்தியம் பிடிச்சிடும். ரியாலிட்டி எது, இமேஜினேஷன் எதுன்னு தெரியாமல் ஆகிடுவோம். ஹாலுசினேஷன், டெலியூஷன்னு என்ன வேணும்னாலும் வரும். முக்கியமாக சூசைடல் தாட்ஸ் வரும். அதனால தான் தனிநபர் சிறையில் வச்சிருக்கிறத மனித உரிமை மீறலாக பார்க்குறாங்க. பட் இந்த இடத்துல டிவி வைக்கும்போது என்ன சேஞ்ச் நடக்கும்? அதாவது சைக்கோசிஸ் லெவலுக்கு போயிடாமல் நியூரோசிஸ் லெவலில், அதாவது ஃபியர், டிப்ரெஷன், சோஷியலி எப்படி பிஹேவ் பண்ணுறது இப்படியெல்லாம் தெரியாமல் ஆகிடும். ரீசன் என்னென்னா, ஒரு டிவி இருக்கும்போது டைரக்ட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லைனாலும் டைம் பாஸ் பண்ண முடியும். நம்மளோட ஃபீலிங்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஸ்டோரிஸ் கேட்க முடியும். ஒன் சைடடாக நம்ம மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸில் பார்க்குற செலிபிரிட்டிஸ் அண்ட் ஹோஸ்ட் மேலே இமேஜினரி அஃபெக்ஷன் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பயாலஜிக்கலாக சர்வை பண்ண முடியும்.
ஆனால் சைக்கலாஜிக்கலி சிவியர் டேமேஜஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயத்துலையும் படத்தில் சைக்கலாஜிக்கலி அக்யூரேட்டாக தான் காட்டியிருக்காங்க. தேர்டு, இன்செஸ்ட். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறது. இது சொசைட்டிக்கே நல்லதா? இதை பற்றி பெல்ஜியன் பிரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கிளாட் லெவிஸ்ட்ராஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். லெவிஸ்ட்ராஸோட ஆர்குமெண்ட் இன்செஸ்ட் பயாலஜிக்கலி இல்லை மாரலி ரைட்டா ராங்கா அப்படின்றத பற்றி இல்லை. அவரோட ஆர்குமெண்ட் கல்ச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கு. இங்க இன்செஸ்ட் மட்டும் டேபுவா இல்லைன்னா கல்ச்சரே ஸ்டார்ட் ஆகியிருக்காதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹியூமன் சொசைட்டியே இன்செஸ்ட்டை ப்ரொஹிபிட் பண்ணதுனால தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாரு. அவரோட ஆர்குமெண்ட் என்னன்னா, சொந்த ஃபேமிலிக்குள்ளேயே பார்ட்னர் தேடுறதோ இல்ல இமிடியட் ஃபேமிலியில பார்ட்னர் தேடுறதையோ நிறுத்திட்டு மற்ற குரூப்ஸ்ல இருந்து நம்ம பார்ட்னர் தேட ஆரம்பிச்சதுனால தான் நல்ல கம்யூனிகேஷன் அண்ட் அலையன்ஸ் பில்ட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதனால தான் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் பெட்டரானதாகவும் அவர் சொல்றாரு. சிம்பிளாக டிசைர்ஸ் பின்னாடி போகிறது நேச்சராக இருக்கலாம், ஆனால் சொசைட்டல் வெல்ஃபேர் பற்றி திங்க் பண்ணுறது தான் கல்ச்சர் அப்படின்னு அவர் சொல்கிறார். பட் இந்த சோஷியல் ஆர்குமெண்ட் ஊஜின் அண்ட் சுவாக்கு நடுவில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் ரைட்டாக ராங்கானுலாம் சொல்லலை. பட் கல்ச்சுரலி ராங்னு தோன்ற இந்த விஷயத்த டெய்சு வெளியே சொன்னதில் என்ன தப்பு? ஏன்னா டெய்சு பரப்புனது ரூமர். டெய்சு அவங்க 2 பேரும் இன்டிமேட்டாக இருந்ததை பார்த்தேன்னு மட்டும் சொல்லலை, அவன் சுவா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு ஒரு பொய்யான ரூமரையும் பரப்பிட்டான். ஸோ ஒரு பொய்யான ரூமரோடைய சோஷியல் கான்சிக்வன்ஸ் என்னவா இருக்கும்? நம்மளை சோஷியலி ஒதுக்கி வச்சிருவாங்க, காயப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனால் சுவாவோட கேஸ் இன்னும் ஸ்பெஷல். அவளுக்கு ஃபேண்டம் ப்ரெக்னன்சின்ற கண்டிஷன் உருவாகுது. அதாவது உண்மையாகவே குழந்தை உருவாகலைனாலும் ஒருத்தவங்களோட மைண்ட் அண்ட் பாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி சேஞ்ச் ஆகி ரியாக்ட் பண்ணும். இதை கிளினிக்கலாக உண்மைதானே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான எவிடன்சஸும் இருக்குது. ஸோ சுவா சின்ன வயசுலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்ம பண்ணுற சின்ன காசிப் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு க்ரூவலாக முடியுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஃபைனலி, சஃபரிங் அண்ட் ட்ராமா ஒருத்தரோட முழு பர்சனாலிட்டியவே சேஞ்ச் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். அது நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுத்தா அதை போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் அந்த சஃபரிங் லைஃப்பில் புது மீனிங், லைஃப் அப்ரிசியேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் கொடுக்கும். இந்த மாதிரி நடக்கிற பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ்க்கு போஸ்ட் ட்ராமேட்டிக் க்ரோத்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் பெரிய சஃபரிங்க்கு அப்புறம் போஸ்ட் ட்ராமேட்டிக் க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா? என்ன நடந்துச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அண்ட் அவங்ககிட்ட இப்போ இருக்க பாசிட்டிவ் சேஞ்ச் என்னன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஐட் லவ் டு ஹியர் தோஸ் ஸ்டோரிஸ் ஃப்ரம் யூ. அண்ட் இப்படி ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க சைக்காலஜிக்கல், ஃபிலாசபிக்கல் அண்ட் சோஷியலஜிக்கல் தீம்ஸை மூவிஸ், புக்ஸ் அண்ட் ரியல் சினாரியோஸ் வழியாக நான் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். உங்களுக்கும் இந்த திங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ ப்ராமிஸ் டு கம் அப் வித் ஈவன் கிரேட்டர் ஸ்டோரிஸ் அண்ட் கான்வர்சேஷன்ஸ்.